அவனுடைய நந்திவனத்தில் அவன் மேய்ச்சல் நிலத்தில் மேய்ந்து கொண்டிருக்க இருந்த பொழுது பாரதத்தில் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி சிறிது அவரிடத்திலே கேட்போமே என்ற எண்ணத்தில் உரையாடினோம். அப்பொழுது மீண்டும் பாரத தேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே தான் ஆட்சி அமையும் என்பதை உறுதிப்படுத்த அவனுடைய சில அசைவுகளை வைத்து அவன் சொல்வதை கணித்தோம். அது நடந்து கொண்டிருந்த அதே சமயத்திலேயே நமது நந்திவனத்தின் முகப்பு கேட்டின் அருகே கதவின் அருகே ஒரு சன்னியாசி வேடத்திலே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் சரி அவரை சென்று வணங்குவோம் என்று அவரிடம் சென்ற பொழுது அவராகவே முன்வந்து, என்ன நந்திதேவரிடத்திலே அரசியல் பேசி கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார். இவருக்கு எப்படி தெரியும் என்று யாம் மலைத்து போய் அப்படி இருந்தும் ஆமாம் சாமி என்றேன். அதில் என்ன சந்தேகம், இந்த பாரத தேசத்தின் பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடியே வருவார் என்றும், நரேந்திர மோடி ஏற்கனவே முன்பிறவியில் சிவகணங்களாக வாழ்ந்தவர், அவர் சிவத்துண்டு செய்வதற்காகவே இங்கு மீண்டும் மனிதனாக பிறந்திருக்கிறார், ஆகவே அவரே தான் திரும்பவும் வரப்போகிறார், எந்த கவலையும் வேண்டாம் என்று அவர் கூறியதோடு மட்டுமில்லாமல் அதற்குரிய காரணங்களாக காசியிலே அகத்தியம் பெருமானால் அருளப்பட்ட காசி விஸ்வநாதர் திருவாலயத்தை சீரமைத்தது, நமது பெருமை பொருந்திய பாரத தேசத்தின் நாடாளுமன்றத்திலே நந்தியின் உருவம் பொறிக்கப்பட்ட செங்கோலை நிலைநிறுத்தியது, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே வியக்கும் வண்ணம் சந்திராயன் 3 என்ற செயற்கைக்கோளை நிலைநிறுத்தி அதற்கு சிவசக்தி என்று பெயரிட்டு அழைத்தார். இன்னும் இந்த பூமியில் அவர் செய்யக்கூடிய சிவ சேவைகள் பாக்கியிருப்பதால் மீண்டும் அவரே பிரதமராக வரப்போகிறார், அதில் எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டு தாகம் எடுக்கிறது நீர் கிடைக்குமா என்று கேட்டார். அப்பொழுது நான் அறையில் வந்து நீரை எடுத்து செல்வதற்குள் மறைந்து விட்டார். அப்பொழுதும் நாம் நினைத்தது, அந்த சிவனடியார் ரூபத்தில் வந்ததும் சிவனே என்பதை அறிந்து கொண்டோம். ஆகவே நமது பாரத பிரதமராக திரும்பவும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக அமர்ந்து இன்னும் சிவச்சேவைகளை தொடர்ந்து செய்ய எல்லாம் வல்ல ஈசனான இறைவனுடைய திருவடிகளை வேண்டி